கட்டமைப்பு திட்டங்களில் பெருமளவில் முதலீடு செய்வதுடன் மாநிலத்தின் மூலதன செலவினத்தை அதிகரிப்பதிலும் இந்த அரசு உறுதியாக உள்ளது. மொத்தத்தில் நிதி பற்றாக்குறை 1,08,690 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3.44% 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநிலத்தின் வளர்ச்சியை பாதிக்காமல் நிதி பற்றாக்குறையை கட்டுப்படுத்தும் சீரிய நிதி நிர்வாக மேலாண்மையை இந்த அரசு கடைபிடித்து 2022-23 ஆண்டில் 3.46% இருந்த நிதி பற்றாக்குறையை 2023-24 ஆண்டில் 3.45%, 2024-25 ஆண்டில் 3.44% குறைத்துள்ளது. மாநிலத்தின் வரவு செலவு திட்ட வருவாய் ஆதாரங்களில் இருந்தே தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு இழப்பீட்டு நிதி வழங்கிய பின்னும் பேரிடர்களால் கடும் பாதிப்பை சந்தித்த போதிலும் நிதி பற்றாக்குறையை குறைத்து இந்த அரசு சாதனை புரிந்துள்ளது. பல்வேறு சவால்களுக்கு இடையிலும் திறன்மிகு நிதி மேலாண்மை உறுதியாக கடைபிடித்து அதே நேரத்தில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற இந்த அரசு உறுதி கொண்டிருப்பதை தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் இந்த வரவு செலவு திட்டம் கோடிட்டு காட்டுகிறது. அண்மையில் 16வது நிதிக்குழுவை ஒன்றிய அரசு அமைத்துள்ளது. தமிழ்நாடு போன்ற வளர்ச்சியடைந்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசின் வரிகளை பகிர்ந்தளிப்பதில் முந்தைய நிதிக்குழுக்களால் இழைக்கப்பட்டுள்ள வரலாற்று அநீதியை டாக்டர் அரவிந்த் பனகாரியாவின் தலைமையில் உள்ள நிதிக்குழுவினால் சரி செய்யப்படும் என்று இந்த அரசு நம்புகிறது. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை காரணம் கூறாமல் நாட்டின் வளர்ச்சிக்கு கை கொடுக்கும் வகையில் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய உரிய நிதியை உறுதி செய்யும் நியாயமான முறையை நாங்கள் எதிர்நோக்குகிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய திருநாடு விடுதலை பெற்ற பின் நாட்டில் உள்ள பல்வேறு மாநிலங்களும் தங்களுக்கான வளர்ச்சி பாதையை வகுத்துக் கொள்ள தொடங்கின. எனினும் சமூக முன்னேற்றத்திலும் பொருளாதார வளர்ச்சியிலும் தமிழ்நாடு முன்னேற்றம் அடைந்த விதம் குறித்து உலக பொருளாதார அறிஞர்களும் அமைப்புகளும் பாராட்டி போற்றுகின்றனர். தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்து நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர் அமர்த்தியா சென் அவர்கள் குறிப்பிட்டதை இப்பேரவையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். Tamil is one of the states which had achieved rapid progress within a relatively short period, despite it starting from appalling levels of poverty, deprivation and inequality. Tamil Nadu initiated bold social programs and has some of the best public services among all Indian states, and many of them are accessible to all on a non-discriminatory basis. Tamil Nadu has one of the highest per capita income and lowest poverty rates among all Indian states. This is an important example of the complementarity between economic growth and public support. கடந்த 75 ஆண்டுகளில் நாட்டின் சில மாநிலங்கள் பொருளாதார வளர்ச்சி மட்டுமடைந்தன. மற்ற சில மாநிலங்கள் கல்வி, சுகாதாரம் என சமூக குறியீடுகளில் மட்டும் முன்னேற்றம் அடைந்தன. மாற்றாக சமூக முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி என அனைத்து தளங்களிலும் பெரிய வளர்ச்சி பெற்று தமிழ்நாடு தான் முத்திரையை பதித்துள்ளது. குறிப்பிட்டு சொல்வதென்றால் ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் நாட்டிலேயே முதலிடம். மின்னணு பொருள்கள், மோட்டார் வாகனங்கள் உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் நாட்டில் முதலிடம். புத்தொழில் சூழல் அமைவுக்கான தரவரிசையில் முன்னணி மாநிலம். தொழிற்சாலைகளில் பணிபுரியும் மகளிரின் பங்கேற்பு நாட்டிலேயே முதன்மை. உயர்கல்வி சேர்க்கையில் நாட்டிலேயே முதலிடம். தேசிய தரவரிசை பட்டியலில் தமிழ்நாட்டை சார்ந்த 144 கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்று நாட்டிலேயே முதலிடம். இவ்வாறு உலகமே வியந்து பாராட்டும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அயராது உழைத்த தலைவர்கள் பலரும் இம்மாமன்றத்தில் ஓவியமாக உறைந்து நின்றாலும் நம் எண்ணங்களில் என்றென்றும் நிறைந்து நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அந்த வழியில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் நாமெல்லாம் பணியாற்றுவது நமக்கு கிடைத்த பெருமை. காவல் குழவி ஓம்பு கொள்பவரின் ஓம்புமதி அளிதோ தானே அது பெருள் அருங்குரைத்தே. ஒரு அரசன் தன்னுடைய குடிமக்களை ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை காப்பது போல் பாதுகாத்திட வேண்டும் என புறநானூற்று பாடல் ஒன்று அழகுற விளக்குகிறது. அதே வழியில் நல்லாட்சி நடத்தி வரும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரின் பாதுகாப்பான கரங்களை பற்றி தமிழ்நாட்டின் மக்கள் தன்னம்பிக்கையுடன் தங்களுடைய வெற்றி பயணத்தை தொடர்ந்து வருகின்றனர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
இந்த வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு அயராது உழைத்த நிதித்துறையின் முதன்மைச் செயலாளர் திரு தா உதயச்சந்திரன் ஈயாப்பா அவர்களுக்கும் நிதித்துறையின் பிற அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வரவு செலவு திட்டத்தை செதுக்கிட தேவையான பல ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலும் வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு மீண்டும் என் மனம் நிறைந்த நன்றிகளை நான் உரித்தாக்குகிறேன். நான் பிறந்த விருதுநகர் மாவட்டத்தில் தோன்றி சங்க தமிழ் பாடலை பாடிய ஆண்டாள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல, இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உற்றோமே ஆமே உனக்கே நாம் ஆட்சேபம் என்ற வரியை நினைவு கூர்ந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உறங்கும் இடம் நோக்கும் பொழுது என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. நன்றி.